தமிழக அரசு அமைத்த சிபிசிஐடி வேங்கவயல் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்ததை விசாரிப்பதற்காக அமைக்கப்பட்ட குழு நீதிமன்றத்திலே குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டது. ஆனால் அந்த குற்றப்பத்தினுடைய அறிக்கையை பார்க்கும்போது அதிலே ஒரு 3 குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்படுகிறது. அவர்கள் ஒரு தனிப்பட்ட ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாகவே செய்யப்பட்டதாக, அதே சமூகத்தை சேர்ந்தவர்கள் செய்ததாக சொல்லப்படுகிறது. அதற்கு இவ்வளோ காலம் எடுத்துக்கொண்டது. இதற்கு ஒன்மேன் கமிஷன் ஒன்று அமைக்கப்பட்டது. ஆனால் அந்த ஒன்மேன் கமிஷன் எந்த தீர்ப்பும் சொல்லவில்லை, எந்தவித கருத்துக்களும் ஆய்வு செய்யப்படவில்லை. டிஎன்ஏ டெஸ்ட், பல்வேறு 196 எவிடன்ஸுகள் சொல்லப்பட்டதாக சொல்லுகிறது குற்றப்பத்திரிகை. நம்ம இதில் பல்வேறு மக்களுடைய கருத்துக்களை கேட்கும்போது உண்மைத்தன்மை உள்ளதா என்கின்ற ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறார்கள். ஏன் பல்வேறு மக்கள் ஆளுங்கட்சியான திமுக கட்சியுடன் கூட்டணி வைத்துள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் போன்ற கட்சிகளே அந்த ஆய்வறிக்கையில் குற்றப்பத்திரிகையில் தங்களுக்கு ஏற்புடையது அல்ல, சிபிஐ தான் வேணும் என்று கேட்கின்றது. இது வேதனைக்குரிய ஒரு விஷயம். இந்த கட்சிகள் ஏன் கூட்டணியில் இருக்க வேண்டும்? அப்போ ஆளுங்கட்சி தவறு செய்வதாக சொல்லுகின்ற போது உடனடியாக, அதுவும் விடுதலை சிறுத்தைகள் உடனடியாக வெளியே வர வேண்டியது தானே. ஆனால் வெளியே வரமாட்டார்கள். ஏன்னா அவங்களுக்கு தேவை ஓட் பேங்க். அந்த ஓட் பேங்க்குக்காக இதை இப்பயும் நாடகம் தான் ஆடுறாங்க. இதற்கு ஆதரவா இல்லையா ஒரு நிலைப்பாடை எடுக்க வேண்டும். ஒரு சிபிஎஸ்இடி போடும்போதே எங்களுக்கு அவர்கள் மீது நம்பிக்கையில சிபிஐ வேணும் என்று கேட்டிருக்க வேண்டும். அப்படியெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இவருக்கு ஆதரவு கொடுப்பது போலவும் இருக்க வேண்டும், ஆதரவு எதிர்ப்பு தெரிவிப்பது போலவும் இருக்க வேண்டும். மக்களுடைய ஓட்டுக்களை எப்படி வாங்குவது, மக்களுக்கான ஆதரவு போலவும் செயல்பட வேண்டும். அயோக்கியத்தனமான அரசியல்.